சமையலறையே ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Priya's vlogs. இன்றைக்கி நம்ம எறா தொக்கு பண்ண போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம என்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 3 அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 4 அரிஞ்சு வச்சுருக்கேன், பெரிய சைஸ் தக்காளி. 2 பச்சை மிளகாய் நீட்டில் கீறி வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு. இதில் வந்து மெயினான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு பூண்டு கொஞ்சம் நிறையா உரிச்சு வச்சுக்கணும். நான் வந்து 3 முழு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், 3 முழு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். காரத்துக்கு வீட்டு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். நான் ப்ரான் வந்து 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பை பற்ற வச்சாச்சு. வானல் அடுப்பு மேலே போட்டாச்சு. வானல் சூடாகிடுச்சு. நம்ம இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் சூடாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடுகு போடுறோம் தாளிக்கிறதுக்கு. கடுகு பொரிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ கருவேப்பிலை போடுறோம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலராக வர்றதுக்கு வரைக்கும் நம்ம வதக்குறோம். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நம்ம வதக்குவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாறி இருக்குது. நம்ம இந்த ஸ்டேஜில் தக்காளியும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தக்காளியும் வதங்கட்டும். தக்காளியும் பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணலாம் பூண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. நம்ம இப்போது பூண்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். பூண்டு இங்கே ரொம்ப முக்கியம். நான் வந்து 2 முழு பூண்டு எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன். பூண்டு கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ்ஷு, இந்த தொக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஒரு வதக்கிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் 1 kg ப்ரான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இந்த ஸ்டேஜில் ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான் கொஞ்சம் சுருண்டு வரணும். நம்ம இப்படி பரட்டி உடக்கலே தெரியும், ப்ரான் வந்து சுருண்டு வரும். அது வரைக்கும் நீங்கள் பண்ணிவிட்டு அது சுருண்டு வர வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இந்த பாருங்கள் சுருண்டு வருது பாருங்கள். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் உப்பு, மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணலாம். பாருங்கள் சுருண்டு வந்திருக்கு. நம்ம இப்போது தேவையான காரத்துக்கு நான் ஒரு 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். வீட்டு மிளகாத்தூள் தான், அதை ஆட் பண்ணிக்கிறேன். உப்பும் நான் அதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். எல்லாம் இந்த காரமும் உப்பு எல்லாமே வந்து அந்த ப்ரானில் இறங்குற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம போட்ட காரம் உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் நான். ஸோ நல்லா பாருங்கள், பூண்டு எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. அதே ஏற்கனவே தண்ணி விடும், ப்ரானே வந்து தண்ணி விடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா போதும். தண்ணி ஊற்றிக்கிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 7 to 8 மினிட்ஸ்குள்ளாரே வெந்துடும். அது சீக்கிரமாக வெந்துடும். அது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 7 to 8 மினிட்ஸ் கழித்து வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நீங்கள் இதுக்கு சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். ரச சாதத்துக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இட்லி, தோசை கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்.